வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நெஞ்ச பொறுக்குதில்லையே சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்று வந்த பரிசோதனையின் முடிவு அவளது சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திவிட்டது. 25 வயது கூட நிரம்பாத பஞ்சவர்ணத்திற்கு புற்றுநோய் என்பதை நம்பக்கூட கஷ்டமாகத்தான் இருந்தது. நெஞ்சை வந்து பந்தாக கவ்விக்கொண்ட உணர்ச்சி பயமா, கையாலாகாத்தனமா, வருத்தமா என்ற துர்காவிற்கு புரியவில்லை. இந்த ஊருக்கு வந்தது முதல் தொடர்ந்து கன்னியம்மா வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பதால் துர்காவிற்கு அவளிடம் ஒரு வகையான நெருக்கமும் பந்தமும் கூட ஏற்பட்டு விட்டிருந்தது. ஆரம்பத்தில் இருந்து அவள் பெண் பஞ்சவர்ணமும் கூடவே வருவாள். பாதி வேலை அவள்தான் செய்வாள். ஒரு நாள் கூட லீவு கேட்டதில்லை. அம்மா இல்லாவிட்டால் பெண் பொறுப்பாக நேரத்திற்கு வந்து விடுவாள். கைக்கு மீறி செலவழித்து 10,000 சொச்சம் பரிசம் போட்டு பஞ்சவர்ணத்திற்கு அவள் கல்யாணம் செய்து வைத்தது நேற்று போல் இருக்கிறது. அதற்குள் வருடங்கள் 2 உருண்டோடி விட்டன. அப்போது துர்கா கேட்டாள், ஏன் கண்ணியம்மா இவ்வளவு செலவழிக்கிறையே? உன் சக்திக்கு ஏத்த இடமா பார்க்க கூடாதா? என் தரித்திரம் என்னோடு ஒளியட்டும்மா. அதுவாச்சும் கண்ணாலம் கட்டிட்ட பிறகு நல்லா சந்தோஷமா இருக்கணும். மருமக பிள்ளை கடை வச்சிருக்காக. கொஞ்சம் கடன் பட்டா கூட பிறவு சந்தோஷமா இருக்கும்மா. அவளுக்குத்தான் எவ்வளவு ஆனந்தமான எதிர்பார்ப்புகள். மகளுக்கு புற்றுநோய் என்ற பேரிடையை அவள் தாங்குவாளா? போன வருடம் பஞ்சவர்ணத்திற்கு மகன் பிறந்த போது கன்னியம்மாவிற்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. சம்பாதித்து கட்டி காக்க ராசா பையல் பிறந்துட்டாமா. இனி பஞ்சவர்ணத்துக்கு கவலையே இல்லை. 4 எழுத்து படிச்சு பெரிய உத்தியோகம் பார்க்க போறான் துரை. நொடிக்கு 100 முறை ராசா பையலை முத்தமிடுவாள். கடந்த 2 மாதங்களாக பஞ்சவர்ணம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் சோர்ந்து படுத்து கிடப்பதையும் உணவு செல்லாமல் மெலிந்திருப்பதையும் பார்த்தபோது துர்காவிற்கு எங்கோ கோளாறு என்று உரைத்தது. ஏன் கண்ணியம்மா, உன் மகளை ஏதாவது டாக்டர் கிட்ட காட்டக்கூடாதோ? டாக்டர் கிட்ட எல்லாம் போய் தீரும் நோய் இல்லைங்கம்மா இது. நம்ம மகளுக்கு கண் திருஷ்டி பட்டு போச்சுங்கம்மா. வேணாத சாதிசனங்க மருந்து வச்சு போட்டாங்க. மை போட்டு மாரியாத்தாளுக்கு கற்பூரம் காட்டினா இது சரியா போடும். அலட்சியமாக கூறிய அவளது அறியாமை துர்காவிற்கு முதலில் எரிச்சல் ஊட்டியது. மிக பொறுமையுடன் அவளுக்கு எடுத்து கூறி வலுக்கட்டாயமாக டாக்டரிடம் அழைத்து போவதற்குள் 1 மாத காலமாகிவிட்டது. போக மாட்டேன் என்றால் விட்டுவிடேன் துர்கா. நீ ஏன் டென்ஷனில் கஷ்டப்படுகிறாய் என்று அவள் கணவன் கூட கூறினான். ஆனால் துர்கா அவ்வளவு சீக்கிரம் விட்டு விடுவதாக இல்லை. முணுமுணுப்பும் அவன் நம்பிக்கையுமாக பஞ்சவர்ணம் துர்காவிற்காக ஒரு முறை டாக்டரிடம் வந்தது அவளுடைய வெற்றிதான். டாக்டர் பரிசோதித்தது. குடலில் புற்றுநோயாக இருக்கும் என்று சந்தேகப்பட்டது. பயாப்சியில் புற்றுநோய்தான் என்று தீர்மானமானது. எல்லாம் வினாடி பொழுதில் நடந்து முடிந்துவிட்ட நிஜங்கள். கொல்லைப்புறத்தில் கவலை எதுவுமில்லாமல் துணிகளுக்கு சோப்பு போட்டு கொண்டிருந்த கன்னியம்மாவை பார்த்ததும் வருத்தமாக இருந்தது. அருகில் பூவா புள்ளியா கட்டமா என்று புரியாத வண்ணம் கலங்க இருந்த புடவை கிழிசலில் அவள் பேரன் நிச்சிந்தையாக தூங்கிக் கொண்டிருந்தான். முகத்தில் சிரிப்பை வற்றிவிட்ட நிலையில் அப்போது வந்த பஞ்சவர்ணம் அவன் அருகில் சென்றாள். கடவுளே, சாகக்கூடிய வயதா இவளுக்கு? ஆரம்ப நிலையாக இருப்பதால் குணப்படுத்துவது சாத்தியம் என்று டாக்டர் கூறுகிறார். ரேடியம், கீமோதெரப்பி எதுவானாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, இவளை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்கிற வெறியே ஏற்பட்டது துர்காவிற்கு. பல ஃபேக்டரிகளை நடத்தி பணத்தில் புரளும் அவள் கணவன் கட்டாயம் இந்த செலவை பொருட்படுத்த மாட்டான். இந்த முடிவை எடுத்துக்கொண்டதும் நிம்மதி ஏற்பட்டது போல் இருந்தது. பஞ்சவர்ணம் தாயின் அருகில் குந்தி இருந்தாள். என்னத்துக்கடி இந்த வெயில் சூட்டுல இப்படி அலையுத? உன் அவன் அம்மா வீட்டு காப்பியை குடிச்சு போட்டு உறங்கிட்டான். அவனை பாக்காட்டி உனக்கு தலை வெடிச்சிருமே. பேசாம வீட்டுல குந்தி இருக்க மாட்ட? ஏதாச்சும் துண்ணியா? கஞ்சி காய்ச்சி வச்சிருந்தனே, ஊத்திக்கினியா? அவளது வரிசையான கேள்விகளுக்கு பதிலாக ஒரே ஒரு உம்முடன் அருகில் இருந்த மகன் மேல் உட்கார்ந்த ஈயை புடவை தலைப்பால் விரட்டினாள் பஞ்சவர்ணம். சும்மா எவ்வளவு நாளி வீட்டுல கிடக்கிறது? உனக்கு ஏதாச்சும் உதவியா வேலை செய்யலாம்னு வந்த. நீ சும்மா குந்தி கடடி. உடம்பு குச்சி ஆட்டம் ஆயிட்டது. வேலை செய்யுதாளாம். சுடுதண்ணி ஊத்திக்கினியா?
துணியை நகர்த்திவிட்டு கை கழுவிக்கொண்டு புகையிலை குச்சி ஒன்றை மடியில் இருந்து எடுத்து வெற்றிலையில் சுருட்டி கன்னத்தின் உள்ளே மடக்கி அழுத்தி கொண்டாள். கன்னியம்மா வழக்கம் போல் துணியை உதறி உலர்த்தினாள். மகளின் உள்ளே அசுர வெறியுடன் வளர்ந்து வரும் நோயை பற்றிய சிந்தனையோ பயமோ பாதிப்போ ஒட்ட இல்லாத அறியாமை. புகையிலை சக்கையை வெளியில் சென்று உமிழ்ந்துவிட்டு வந்து கிளிப்பை மாட்டினாள். ஏண்டி பஞ்சவர்ணா, இன்னைக்கு உன் புருஷன் சோறு சாப்பிட வந்தானா? ஆ, வராம என்ன, காலையிலேயே சாராயத்தை குடிச்சு போட்டு வந்து வீட்டில் இருந்த கேப்ப கஞ்சி அம்புட்டையும் குடிச்சிட்டு தூங்கிட்டு கிடக்காரு. கேட்க போனா நான் சம்பாதிக்கிறேன்டி, தினமும் குடிப்பேண்டின்னு அடிக்க வராரு. அதான் இங்க ஓடியாந்துட்டேன். ஜன்னல் பின்புறம் இருந்து இவர்கள் உரையாடலை கேட்டு கொண்டிருந்த துர்காவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த விஷயத்தை கன்னியம்மா சொல்லவே இல்லையே. அவன் இப்போதுதான் குடிக்க ஆரம்பித்திருக்கிறானா அல்லது முதலில் இருந்து குடித்து கொண்டுதான் இருந்தானா? சப்தத்தில் விழித்து கொண்டு விட்ட குழந்தை நிழலில் கிளிப்புகளை அடுக்கி விளையாடி கொண்டிருந்தான். நொடிக்கு ஒரு தரம் பஞ்சவர்ணத்திடம் ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு புரியாத மொழியில் கிளிப்பை காட்டி பேசினான். இந்த குழந்தைக்காகவாவது இவளை காப்பாற்றியாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் துர்கா. அவளிடம் விவரமாகவும் பக்குவமாகவும் எல்லாவற்றையும் எடுத்து கூற இதுதான் சரியான தருணம் என்று தோன்றியது. ஒரு டம்ளரில் சூடாக காஃபியை கலந்து கொண்டு வந்த துர்கா ஏதோ நினைவிற்கு வந்தவளாக உள்ளே சென்று டப்பாவில் இருந்து 2 சாக்லேட் கட்டிகளை எடுத்து குழந்தையிடம் நீட்ட அது வெட்கமும் ஆவலுமாக வாங்கி கொண்டு அரை குறையாக காகிதத்தை பிரித்து சப்ப ஆரம்பித்தது. ஒலிபெருக்கியில் இடைவிடாது யாரோ பாடிக்கொண்டிருந்தார்கள். பாரதியார் நினைவு பந்தலில் விழா 2 நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. நேற்று வரை தான் அனுபவித்து வந்த பாடல்கள் இன்று வெறும் சப்தமாக எரிச்சல் ஊட்டுவது துர்காவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. மனதுதான் எப்படி நினைவுகளை கட்டுப்படுத்தி விடுகிறது? பஞ்சவர்ணம் காஃபியை ஆற்றி குடித்து கொண்டிருந்த போது துர்கா நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டாள். இன்னைக்கு டாக்டரை பார்த்தேன் கண்ணியம்மா. உன் மகளுக்கு குடல்ல நோய் இருக்கு, வைத்தியம் பார்க்கணும்னு சொல்றாங்க. கரீட்டுமா, அதுக்கு குடல்ல தான் புண்ணுன்னு அன்னைக்கே நம்ம வீட்டாண்ட சொல்லிட்டாங்க. நீ இதுக்கெல்லாம் பயப்படாத கண்ணியம்மா. எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நல்ல வைத்தியம் பண்ணி விடுகிறேன். என்ன நோயின்னு சொல்றாங்கம்மா? பஞ்சவர்ணத்தின் குரலில் பயம் தெரிந்தது. ஒண்ணுமில்ல, சாதாரண பொண்ணுதான். தோ பார், உன் பையன் சாம்பலை வாயில போட்டுக்கிறான். வாச பக்கம் எடுத்துட்டு போய் வேடிக்கை காட்டு. அவளை ஒரு வழியாக வாயிலுக்கு அனுப்பிவிட்டு, கன்னியம்மா, அவ பயந்துக்க போறாளேன்னு தான் அவகிட்ட சொல்லலை. அவளுக்கு குடல்ல புத்து நோய் வர ஆரம்பிச்சிருக்காம். பரவறதுக்குள்ள வைத்தியம் பார்த்தா குணமாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க. முகத்தை நிமிர்ந்து கன்னியம்மா அவளை அதிசயமாக பார்த்தாள். அந்த நோவெல்லாம் எங்களுக்கு ஏமா வருது? அதெல்லாம் பாவம் பண்ணவங்களுக்குத்தான். நம்ம பக்கம் கூட அண்டாது. நம்ம வம்சத்திலேயே அந்த வியாதி கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கெட்ட வியாதி இல்லை கன்னியம்மா. யாருக்கு வேணும்னாலும் வரும். நம்ம ஐயாவோட பெரியப்பாவுக்கு கூட வந்துச்சு. அப்புறம் சரியா போயிட்டது. நம்ம மகளுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. இவ்வளவு சோதனை பண்ணிட்டு சொல்றாங்க. நீ ஒரே அடியா அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா சரியா போச்சா? எங்க கதை உங்களுக்கு புரியாதுங்கம்மா. நம்ம பஞ்சவர்ணத்துக்கு நல்ல இடத்துல பொண்ணு கேட்டு வந்தும் பொறாம பிடிச்சா அவ சித்தப்பாரு மந்திரம் வச்சுட்டாருமா. என்னடி இது மந்திரம் மாயம்னுட்டு? நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? ஆமாங்கம்மா, நம்ம பாயங்களை கூப்பிட்டு 50 ரூபாய் செலவழிச்சு பார்த்தோம். பாயங்களா? அது யாரு? அதுதாம்மா, குல்லா போட்ட பாயிங்க. முட்டை உடைச்சு மை எழுதி கறியிட்ட அவங்க சொல்லிட்டாங்க. உங்க உறவு சனம் மந்திரம் வச்சுட்டாங்க, பத்தியமா இருந்து பூச போடணும்ட்டு. புகையிலையை துப்பி விட்டு வந்து இந்த பஞ்சவர்ணம் கிறுக்கு மாமா வீட்டு கண்ணாலத்துக்கு போச்சு. போன இடத்துல பத்தியம் இல்லாம சேவல் கறி தின்னு புட்டுது. சேவல் கறி எம்மாஞ்சூடு தெரியுங்களா? சூடு உள்ள போனதும் நல்லா மந்திரம் உடம்புல இறங்கிடுச்சு. அதனால பாயிங்களே சொல்லிட்டாங்கம்மா, இந்த புள்ள முதல்ல தேஞ்சு போயிடும். மந்திரம் இறங்கின பிற்பாடுதான் உடம்புல சதை பிடிக்கும்னுட்டு. இப்போ குடல் வரை இறங்கிருச்சு. இன்னும் பூரா இறங்கி ஆகணும். பேசிய களைப்பு தீர ஒரு வாய் தண்ணீர் குடித்தாள். உன் மந்திரம் பாயி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்க கன்னியம்மா. நாளைக்கு பஞ்சவர்ணத்தை கூட்டிக்கிட்டு வா. நான் டாக்டர் கிட்ட மறுபடி அழைச்சிக்கிட்டு போகணும். அதெல்லாம் வேணாங்கம்மா. அந்த செலவெல்லாம் நம்மால தாக்கு பிடிக்க முடியாது.
அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம் கன்னியம்மா. செலவு என்ன ஆனாலும் நான் கொடுத்துக்கிறேன். அவ பழையபடி நல்லா ஆனா எனக்கும் புண்ணியம் சேரட்டுமே சிரித்தாள். அதுகிட்ட சொல்றேங்கம்மா. பேசிக் கொண்டிருக்கும் போதே பஞ்சவர்ணம் இடுப்பில் குழந்தையுடன் வந்தாள். நாளைக்கு சரியா 10 மணிக்கு வந்துடு பஞ்சவர்ணம். டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறேன். ஊசி மருந்து கொடுத்தா நல்லா சரியாயிடும். வரேங்கம்மா. குழந்தையை இறக்கி விட்டாள். பைத்தியக்காரத்தனமாக பயந்து கொண்டு வராமல் இருந்துடாத. கட்டாயம் வந்துடு. இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்கம்மா. வந்துடுங்கம்மா. அவர்கள் சென்றதும் அவர்களது அறியாமைக்காக பரிதாபமும் பணிந்து வந்ததால் ஏற்பட்ட நிம்மதியுமாக துர்கா உள்ளே நுழைந்தாள். இனிமேல் பஞ்சவர்ணம் பிழைத்து விடுவாள். வெளியில் சிறிது தூரம் அமைதியாக நடந்த கன்னியம்மா புகையிலையை துப்பிவிட்டு, இந்த வூட்டு வேலைய நாளையிலிருந்து விட்டுடலாம்னு இருக்கேண்டி பஞ்சவர்ணம் என்றாள் திடுக்கிட்டவளாக. ஏமா என்றாள் பஞ்சவர்ணம். இந்த அம்மாளோட பெரிய ரோதனையா போச்சு. உத்தாம் நோயாம் பெரிசா கண்டுட்டாக. டாக்டர் கிட்ட உன்னை இட்டுக்குன்னு போவேன்னு ஒரே அடியா குதிக்குது. அந்த அம்மாளே நல்லா வைத்தியம் பார்க்குறேன்னு சொன்னாங்களேம்மா. ஆமாண்டி, பெரிய வைத்தியம். இந்த இங்கிலீஷ் டாக்டருங்க எல்லாத்தையும் கீறி போட்டு கொதறி நாசம் பண்ணிடுவாங்க. ஆ, அப்படியா? உங்க மாமனுக்கு கூட மந்திரம் வச்சப்ப அது புரியாம காசம் பரவி உளுத்து போச்சுன்னு சொல்லி கிழிச்சு போட்டு கொன்னே போட்டாங்க. பஞ்சவர்ணத்தின் கண்கள் பயத்தில் அகண்டன. அவருக்கு ரத்தம் கக்கற மந்திரம் வச்சுட்டாங்க. சளியாவும் ரத்தமாவும் துப்பிட்டு இருந்தாரு. அந்த மந்திரத்தை இறங்க விடாம இங்கிலீஷ் மருந்து நிப்பாட்டிடுச்சு. அப்பால செத்தே போட்டாரு. ஆ, குழந்தையை இறுக்கமாக கட்டி கொண்டாள். ஆமாண்டி என் ராசாத்தி. நாளைக்கே பாயிங்களை கூப்பிட்டு எல்லாம் கேட்டுப்போம். பொறவு நம்ம மாரியாத்தா கோயிலுக்கு போய் கற்பூரம் காட்டிடுவோம். எல்லாம் சரியா போடும். நாளைக்கே போயிடலாமா? ஒலிபெருக்கியில் பெரிதாக குரல் எடுத்து யாரோ பாடியது கேட்டது. எண்ணிலா நோயுடையார் இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையிலார். கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். நுண்ணிய பெருங்கலைகள் 10 4000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார். நெஞ்சு பொறுக்குதில்லையே. உடல் குணமடைய போகும் மகிழ்ச்சியில் அந்த இசையின் மெட்டை லேசாக இழுத்து பஞ்சவர்ணம் அனுபவித்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.